நீங்க தாழ்ந்திருக்கவும் தெரியும், திருப்தியாய் இருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லி, இந்த திருப்தி என்று சொல்வதுதான் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமா இருக்கிறது. எப்ப திருப்தி இல்லாம போறோம்னா, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்கும்போது. If you are content, you will be happy. You will be happy if you are content. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பாருங்க, பவுல் என்ன அழகா தனக்கு வந்த போதனையை குறித்து சொல்லுகிறார். எனக்கு இப்படி ப்ரீச் பண்ணியிருக்காங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியா இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியா இருக்கவும் எனக்கு தெரியும், நல்லா சாப்பிட்டு புஷ்டியா இருக்கவும் எனக்கு தெரியும் என்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஏற்றம் இறக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு சில நாட்கள் தாழ்ந்திருக்கவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் போயிருக்கேன். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே, என்னுடைய வேலை பயணத்திலே தாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்ந்திருக்கவும் தெரியும். சில நேரங்களிலே நமக்கு கூட இருந்தவங்க நம்மை காட்டி கொடுக்கும் பொழுது, அதாவது நாம செய்யாததை செய்ததை போல சொல்லும் பொழுது, இவர் இப்படிதான் நினைச்சு இவ்வளோ நாள் நம்மோடு கூட இருந்தவங்க தவறா பேசும் பொழுது நமக்கு ரொம்ப தாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல இல்லை குடும்ப ஸ்தலத்துல உங்களுடைய சூழ்நிலையிலே இப்படி ஒரு காரியம் நடக்குமே ஆனால் நீங்க அதை குறித்து வருத்தப்படாதீங்க. தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லி நாம கர்த்தருக்கு மகிமை செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் இப்படிதான், அவர் ஒரு சின்ன ஊழியக்காரர், ஒரு சின்ன கிராமத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு வருகின்ற காணிக்கையை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு திருப்தியோடு கூட இருந்தார்கள். ஆனா திடீரென்று அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நாள் சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அப்போ அவங்க முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது, அப்போ திடீரென்று ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் பொழுது திறந்து பார்க்கின்றார். அங்கே ஒரு ஊழியக்காரன் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொன்னாராம், நான் இன்னொரு பட்டணத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியம் செய்ததுமே என்னிடத்திலே இந்த காசு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் எனக்கு இந்த வீட்டை காட்டி இந்த இடத்துக்கு சென்று இதை கொடு என்று சொன்னாரு. நான் பார்த்தேன், அந்த கவர்ல எனக்கு காசு போட்டு கொடுத்துருக்காங்கன்னு. அந்த கவர் உடனே இவங்க ஜெபித்து நன்றி சொல்லி அந்த கவரை திறந்து பார்த்தா ஒரு நாளுக்கான சாப்பாட்டு செலவு இல்லைங்க, ஒரு மாசத்துக்கான சாப்பாட்டு செலவை கொடுக்க கர்த்தர் அவ்வளவு பிரியமாய் இருந்து ஆண்டவர் தேவைகளை சந்திக்கின்றவராய் இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே நீங்க தாழ்ந்திருக்கவும் தெரியும், திருப்தியாய் இருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லி, இந்த திருப்தி என்று சொல்வதுதான் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமா இருக்கிறது. எப்ப திருப்தி இல்லாம போறோம்னா, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்கும்போது. If you are content, you will be happy. You will be happy if you are content. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் திருப்தியாக வாழ எங்களுக்கு வழி செய்யும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.